கிரேசி அண்ட் திலீப் பேருக்கு தலையிலே இடி விழுந்த மாதிரியான ஒரு 3 ரெட்டு வந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ கிரேசி அதுக்கு மன்னிப்பு கேட்டதையும் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸில் 2 ஜோடி பயங்கர எக்ஸ்ட்ரீமாக செம்மையாக பண்ணாங்க. அதில் ஒரு ஜோடிக்கு மட்டும்தான் அந்த ராக்கி பாய் பெர்ஃபார்மன்ஸ் லைட் கிடைச்சது. ஸோ இன்னொரு ஜோடிக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு பார்க்கும்போது வந்தது. அது உங்களுக்கும் வந்ததா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போது இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது, எபிசோட் நம்பர் 5. ஸோ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்டு ரூல்ஸ் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் 3 ஜட்ஜஸும் க்ரீன் கொடுத்தா க்ரீனு, 2 ஜட்ஜஸ் க்ரீன் கொடுத்தாலும் அவங்களுக்கு க்ரீன் தான். அதே மாதிரி 2 ஜட்ஜஸ் ரெட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெட்டு தான். ஸோ இதுதான் ரூலு. 3 பேர் ரெட் கொடுத்தாங்கன்னா ரெட்டு தான். ஸோ டேஞ்சர் இவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெட் வந்தாக்க. ஸோ அதுக்கப்புறமா சீஃப் கெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா வராரு. அதுக்கப்புறமா பெஸ்ட் ஜோடி வாங்குறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாமே காட்டுறாங்க. ஸோ லாஸ்ட் சீசன்லேருந்து வரதா மாஸ்டர், சுனில் மாஸ்டர் இவங்க எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ டோட்டலாக 6 மாஸ்டர், ஒவ்வொரு மாஸ்டருக்கும் 2 ஜோடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இன்றைக்கி ஷோ ஸ்டார்ட் ஆகுது. சிங்கிள் டு மிங்கிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சுஜித், பவித்ரா இவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ பொம்மை கான்செப்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கே வெறித்தனமாக இருந்தது. பெர்ஃபார்மன்ஸு, டான்ஸும் சரி, அது ஒரு யூனிக்னஸும் சரி, எல்லாமே கலந்து ஒரு செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் எஸ்பெஷலி பவித்ரா சொல்லணும் அப்படின்னா செம்மையாக ஆடிருந்தாங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது. ஏன்னா இப்படி ஆடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பாக ராக்கி பாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். பட் அது கிடைக்கல. பட் 3 பேர்கிட்டையும் ஜட்ஜஸ்கிட்டையும் செம்மையான ஒரு கமெண்ட்ஸு. 3 பேருமே க்ரீன் தான் கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னடா வெறித்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஷர்மி அண்ட் ஜபின் இவங்க 2 பேரும் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஒரு பாக்ஸிங் கான்செப்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக தான் இருந்தது. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 3 பேரும் 3 ஜட்ஜஸும் க்ரீன் லைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நல்ல ஒரு கமெண்ட்ஸ் வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூர்யா அண்ட் கோபிகா. ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் லைட்டாக சொதப்பல் இருந்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரம்பா மேம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ரெட் கொடுத்துருந்தாங்க. மற்ற 2 பேருமே க்ரீன் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னதான் ஒரு ரெட்டு வந்திருந்தாலும் 2 க்ரீன் இருக்குது அப்படிங்கிறனால இவங்களுக்கும் க்ரீனோட இன்றைக்கி முடிச்சது. நெக்ஸ்ட்டு ஜோடி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு இவங்க ஜோடி மேலே இவங்க ஜோடி ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ திலீப் அண்ட் கிரேசி. ஸோ கிரேசிக்கு அவங்க ஆக்டர்ஸ், அவங்க இப்போ தான் டான்ஸ் கற்றுக்குறாங்க. பட் திலீப் சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆனது பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா திலீப் பயங்கரமாக கலக்கிட்டார். பட் கிரேசியோட பர்ஃபார்மன்ஸ் திலீப் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது. அவங்க புதுசு அப்படிங்கிறனால அவங்களுக்கு அதை ஈடு கொடுக்க முடியல. அவங்கள பார்க்கும்போதே நம்மளுக்கே தெரிஞ்சது என்னடா அது இவர் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, கிரேசிக்கு முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க மாஸ்டருக்கும் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க இப்போ தான் புதுசாக வராங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் திலீப்புக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸு. பட் அங்கே ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேருமே ரெட்டு தான் கொடுத்தாங்க. என்ன தான் திலீப் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிரேசி பேசினாங்க. இந்த மாதிரி நான் இது புதுசு தான். பட் கண்டிப்பாக நான் இந்த இடத்துல நான் சாரி கேட்டுக்கிறேன் திலீப் கிட்ட. ஸோ கண்டிப்பாக இதே ஒரு ஸ்டேஜில் நான் திலீப்பை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்க மாதிரி, சரி என்னடா இவங்க செலக்ட் பண்ணுறமே ஜோடி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்காமல் நான் என்னை இம்ப்ரூவைஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டதை பார்க்க முடிஞ்சுது அந்த இடத்துல திலீப் கிட்ட கிரேசி. ஸோ இவங்க 3 பேருக்கும் அதாவது இவங்க 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா 3 பேருமே ரெட் கொடுத்து ஸோ முதல் ரெட் வாங்குகிறாங்க கிரேசி அண்ட் திலீப் பேர். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இன்றைக்கி 5வது ஜோடியாக பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்திங்கன்னா ஹர்ஷிதா அண்ட் டனிஷ். ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணாங்க. பயங்கரமாக டான்ஸும் இருந்தது, எல்லாமே இருந்தது. வரதா மாஸ்டர் தான் கோரியோகிராஃபர். ஸோ அவர் ஸ்டைலில் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பவர் பேக்டாக இருந்தது. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 பேருமே க்ரீன் கொடுக்குறாங்க. எழுந்து பாராட்டுறாங்க. ஒரு பக்கம் ஸ்ரீதேவி மேம், அதுக்கப்புறம் ஹர்ஷிதாவை கூப்பிட்டு ரம்பா மேம் பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாண்டி மாஸ்டர் எழுந்து போய் ராக்கி பாய் பெர்ஃபார்மன்ஸ் அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ராக்கி பாய் பெர்ஃபார்மன்ஸ் இவருக்கு அடிச்சிருந்தாங்க. ஸோ நான் ராக்கி பாய் பெர்ஃபார்மன்ஸ் அந்த பவித்ரா அண்ட் சுஜித் இவங்க ஜோடிக்கு வந்திருக்குன்னு நினச்சேன். ஏன்னா அவங்க செம்மையாக பண்ணாங்க. ஸோ எனிவே இவங்களுக்கும் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக கிடச்சிது. ஸோ இவங்களுக்கும் 3 ஸ்டாரு க்ரீன் தான் வந்தது. ஸோ இப்போது இன்றைக்கி இந்த 5 ஜோடிகள் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நாளைக்கு இது கண்டினியூ ஆகும். ஸோ இன்றைக்கி வரையும் ஒரு ஜோடி மட்டும் தான் ரெட் வாங்கியிருக்காங்க, கிரேசி அண்ட் திலீப். ஸோ மித்த எல்லாருமே க்ரீன் தான் இன்றைக்கி. ஸோ ஒரே ஒரு ராக்கி பாய் பெர்ஃபார்மன்ஸ் ஹர்ஷிதா அனிஷ் வாங்கியிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த வரையும் யாருக்கு அந்த ராக்கி பாய் பெர்ஃபார்மன்ஸ் உங்களை பொறுத்த வரையும் போயிருக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா
ஜோடி ஆர்ஏடி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.